சொல்லுங்க அண்ணா. ஏதோ ஒன்று சொன்னீங்கன்னா பரவாயில்ல, இல்லாட்டி நாங்கள் கோயிலுக்குள்ள உட்காந்துருவோம். திரும்ப சொல்ற, கோயில் விட்டு வெளியில போக மாட்டோம். எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சிருவேன். எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சிருவேன். நீங்க நல்லா இல்ல, உங்களுக்கு மேல அதிகாரி சொல்லிதான் நீங்க விட்டுருப்பீங்க. உங்களுக்கு யார் சொன்னது? எந்த டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், கோயில் என்ன உங்களுக்கு பெரிய இது? வர வர அரசியலுக்கு எல்லாம் தார வாத்துட்டீங்க. ஒரு நல்ல நாள் கேட்டனால நாங்க வந்து சாமி கும்பிட முடியறதில்ல. ஐயா, நான் தயவு செய்து உங்களெல்லாம் நான் எதுவும் பண்ணல. உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தா அதிகாரியாரு அப்படியெல்லாம் எல்லாம் நீங்களா விட மாட்டீங்க. தெரியுமா? என்ன ஒருத்தர் காப்பாத்துறீங்களா? நாங்க உட்கார்ந்து பேச பின்னாடி வந்து ஒன்னு இடிச்சிட்டு வந்து சொன்னா உடனே நாங்க வெள்ளாறு நிக்க கூடாதுங்கிறீங்க. உங்களுக்கு அப்படி என்ன இருக்குறீங்க? பக்தர்கள் இல்லாத ஒண்ணு உங்களுக்கு என்ன இருக்குது? நீங்க எங்க என்ன சார் வரீங்க? சொல்லுங்க சார், சொல்லுங்க. கோயில் சாத்தியாச்சு. உங்களுக்கு யாரு பர்மிஷன் கொடுத்தீங்க? ஹலோ, சொல்லுங்க சார். அண்ணா நீங்க சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கன்னா இதோட விடுவேன், இல்லாட்டி இது அப்படியே எல்லா குரூப்புக்கு ஷேர் ஆகும். கோயம்புத்தூருக்கு அத்தனை குரூப்புக்கு ஷேர் ஆகும். இப்போ 5 நிமிஷம் ஷேர் ஆகும். ஐயா, நாங்க எத்தனை தடவை வந்து உங்ககிட்ட கேட்டிருக்கோம், ஏதோ ஒண்ணுக்கு எங்களை மதிக்கிறீங்களா? டெய்லி வர பக்தர்களை, ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான் நடக்குது. கோயில் சாத்தியாச்சு, திறந்து நீங்க தரிசனம் காட்டுவீங்களா? மத்த நாள் எல்லாருமே காலைல 6 மணில இருந்து உட்காந்து வெயிட் பண்றவங்க எல்லாம் உங்க ஆளு வெளியில வந்தோடனே கதவை சாத்திட்டு போறீங்க. ஐயா, விடுறதெல்லாம் கிடையாது, சரிங்களா? இப்ப யாரை கேட்டு நீங்க தரிசனம் பண்ணீங்க? இங்க இது என்ன ஒரு ரூல்ஸ்? இதான் ஆகாம உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது? இதுக்கு தான் ஸ்டாஃப் வச்சிருக்காங்களா? ஐயா, அவரு சங்கடப்பட்டு போறாரு, என்னவோ பண்ணிட்டு போட்டு, அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு விருப்பம் இல்ல. உங்களுக்கு யார் பர்மிஷன் கொடுத்த உள்ளார ஓபன் பண்ணி பாக்குறதுக்கு? சொல்லுங்க. ஐயா, திறந்து தானே வச்சிருந்தீங்க சார். உங்களுக்கு யாருங்க சார் உள்ளார போறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க? சொல்லுங்க சார். சார், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, டெய்லி நாங்க வழிபாட்டுக்கு வந்துட்டு இருக்கோம். அவ்வளவு இடையூறு பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பாட்டுக்கு வந்து கோயில் சாப்பிட்டுக்கப்ப திறந்து போய் தரிசனம் பண்ணிட்டு போறீங்க. கொஞ்சம் முன்னாடி வர்றது நீங்க அதிகம் யார வேணா இருங்க. உங்களுக்கு உள்ளார போய் பாக்குறதுக்கு பர்மிஷன் கொடுத்தது யாரு சார்? நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா கோயில் சாத்தியாச்சு, உள்ளார போய் இவங்க என்ன கணக்குல கோயில் நடத்திட்டு இருக்காங்க? மத்தவங்களுக்கு யாரும் இதெல்லாம் பண்றாங்களா?